ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க சீக்ரெட் சேம்பர்ஸ், அதாவது 3 கதவுகள் 2 சேம்பர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே அந்த டோர்ஸை வந்து நம்ம கவர்மெண்ட் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திறந்துருக்காங்க. இப்போது அதை வந்து ஆக்சுவலாக வந்து அந்த அதாவது இதோட ஹிஸ்ட்ரியை தான் நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து இந்த கோயில் இருக்கிறதே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக எனக்கே இந்த சீக்ரெட் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கே இந்த கோயில் இருக்குன்றது தெரியாது. இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இப்போது அந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட் டோர்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட வரலாறு, இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் மகாபாரத காலத்துக்கே போகணும். அதாவது இந்த கோயில் வந்து 5000 இயர்ஸுக்கு முன்னாடி, எப்படி சொல்கிறது, 5000 இயர்ஸ்க்கான கதை வந்து இந்த கோயிலில் வந்து அடங்கியிருக்கு. இந்த கோயிலோட ஒரு சிறப்பு அம்சமே வந்து கிருஷ்ணரோட இதயம் வந்து இந்த கோயிலில் இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக வந்து இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு. அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மரத்தில் உட்காந்துட்டு ஸ்லீப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக அப்போ வந்து ஒரு வேடன் ஒரு அம்பு எய்துவான். அது வந்து கிருஷ்ணரோட காலில் பட்டு கிருஷ்ணன் இறந்து போயிடுவார். ஆக்சுவலாக இதுதான் வந்து மகாபாரதத்தோட கதை. ஆக்சுவலாக அந்த இறந்து போன பிறகு பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து இறுதி சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து கிருஷ்ணனோட உடல் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். இதில் அங்கே வந்து ஒரு வேடன் வந்து அந்த பாடியை வந்து பார்க்குறான். அப்போ வந்து அந்த ஒரு இதயம், கிருஷ்ணரோட இதயம் வந்து எரியாமல் அப்படியே துடிச்சிட்டு இருக்கு, இன்னும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த இதயம் வந்து அதை வந்து அந்த வேடன் பார்க்குறான். அந்த இதயத்தை வந்து அவன் போயிட்டு எடுக்கிறான். ஃபஸ்ட்டு அந்த வேடன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஹார்ட்டை வந்து, அதாவது இதயத்தை வந்து ஒரு மரக்கட்டையில் வச்சு ஆற்றுல வந்து அமுச்சிடுறான். அந்த இதயம் வந்து யார்கிட்ட போய் சேருதுன்னா, கடைசியில் வந்து ஒரு மன்னர்கிட்ட வந்து போய் சேருது அந்த இதயம். அந்த இதயத்தை வந்து அந்த மன்னன் யார் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன். எல்லாமே நம்ம தமிழ் சேர சோழ பாண்டியனுக்கு தான் ஆரம்பிக்குது எல்லாமே. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம வந்து ரொம்ப பெருமை பண்ணணும். ஆக்சுவலாக கங்க்ராட்ஸ் டு தெம், ஆக்சுவலாக கிரெடிட்ஸ் டு தெம். ஓகே, அந்த பாண்டியன் மன்னன் கிட்ட வந்து இந்த இதயம் கிடைக்குது. அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, ஒரு கோயில் ஒன்று கட்டுறாரு. அதாவது 3 அந்த மகாபாரதத்தில் வர கிருஷ்ணரோட சிப்ளிங்ஸ் இருப்பாங்க தெரியுமா, பலராமன், சுபத்ரா, கிருஷ்ணர். இவங்க 3 பேர் தான் வந்து கூட பிறந்தவர்கள். இவங்க தான் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இவங்க 3 பேருக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோயில் ஒன்று கட்டுறார். அந்த கோயில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற பூரி ஜெகநாதன் மந்திர் டெம்பிள். இந்த டெம்பிள் ஆக்சுவலாக அந்த பாண்டிய மன்னன் பேர் வந்து இந்திரயும்னா தான் அந்த பாண்டிய மன்னனோட பேர். இவர் தான் அந்த கோயிலை வந்து கட்டினார். ஓகேவா? இப்போ வாங்க இந்த கோயில் உள்ள இருக்க சீக்ரெட் சேம்பர்ஸை பற்றி பேசுவோம். ஆக்சுவலாக வந்து இந்த கோயிலோட சீக்ரெட் சேம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி திறக்கப்பட்டிருக்கு. 1980s ஒரு வாட்டி திறக்கப்பட்டிருக்கு, 1910s and 20s ஒரு வாட்டி திறக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி திறந்து வந்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணப்போ வந்து அதோட கேல்குலேஷன், அங்கே உள்ள இருக்க கோல்டு ஆகட்டும், டைமண்ட்ஸ் ஆகட்டும், சில்வர்ஸ் ஆகட்டும், அதை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு 70 days ஆகிருக்கு. எப்படி 70 days ஆகிருக்கு? அவ்வளோ நாள் இருக்குது அதை கேல்குலேட் பண்ண. இப்போ அதை ஏன் திரும்பி திறக்கணாங்கன்னா ஒரு மெயின் ரீசன் இருக்குது. 2 ரீசன் இருக்குது. வாங்க அதை என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், அந்த 2 ரீசனையும். ஸோ த ஃபஸ்ட் ரீசன் என்னன்னா வந்து பிஜேபி இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது இல்லையா, இப்போ பிஜேபி வந்து அந்த பிளேஸில் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. சப்போஸ் நாங்கள் வந்து பவருக்கு வந்தோன்னா இந்த கோயிலோட சீக்ரெட் சேம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக திறக்கப்படும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னா வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி திறங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி திறந்தது, ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி திறந்தது இப்போ இருக்கா இல்லையா என்றது தெரியாது. சப்போஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல் தான் பண்ணியிருக்கலாம், அந்த கோயிலோட தர்மகத்தா அந்த மாதிரி யாராவது வந்து ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து திறந்து செக் பண்ணுங்கள் இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரெக்வஸ்ட் பண்ணனால தான் திருப்பி திறக்கிறாங்க. இது வந்து 2வது ரீசன், மெயின் ரீசன், திறக்கிறதுக்கான மெயின் ரீசன். இப்போ அந்த கதவை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த டோர் வந்து 2 சேம்பர் இருக்குது. ஒரு டோருக்குள்ளே இன்னொரு டோர். ஆக்சுவலாக 2 சேம்பர்ஸ். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ள வெளி கதவை திறந்தீங்கன்னா உள்ள ஒரு சென்டரில் இன்னொரு சேம்பர் இருக்கும். அதுதான் வந்து இன்னொரு சீக்ரெட் சேம்பர். அது ஆக்சுவலாக வெளி சேம்பர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாமிக்கு வந்து அடிக்கடி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸோ ஏதாவது வந்தால் அடிக்கடி ஜுவல்ஸ் எடுத்துன்னு போவாங்கல்ல, அந்த ஜுவல்ஸை வந்து வெளி சேம்பர்ஸில் வச்சுருப்பாங்க. உள் சேம்பர்ஸில் என்ன வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ப்ரிஷியஸான கோல்ட்ஸு, டைமண்ட்ஸு, எல்லாமே நவரத்னங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க அந்த இதில்.
ஆக்சுவலாக வச்சுருப்பாங்கன்றதை விட அந்த காலத்தில் வந்து நிறைய மன்னர்கள் எல்லாருமே டொனேட் பண்ணது அந்த கோயிலுக்காக, மன்னர் சேர்த்து வச்சது எல்லாமே அது உள்ளே தான் இருக்குது. அது வந்து ரொம்ப ப்ரெஷஸான விலை மதிக்க முடியாத வந்து இதுவாக இருக்கும். இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 1980s திறந்தப்போ 70 days ஆச்சுன்றது. இப்போ வந்து எல்லாமே நிறைய டெக்னாலஜி வந்ததுனால சீக்கிரமாக 70 days ஆகாது, அவ்வளோ நாள் ஆகாது. மேபி 1 week or 2 weeks வந்து அதோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து சொல்லிடலாம் என்ன இருக்குது உள்ளன்றது. இப்போ திறக்கும் போதே வந்து ஆக்சுவலாக திறக்கும் போது என்ன வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணாங்கன்றதை பார்ப்போம். இதில் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை திறந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து இதை கவர்மெண்ட் இதுக்கு ஒரு பெரிய டீமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டீமில் இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இதை திறக்க போகும்போது அந்த கோயிலோட இதுபடி எப்படி சொல்கிறது, சம்பிரதாயம் படி வந்து வெறும் கோமணம் மட்டும்தான் கட்டிக்கிட்டு உள்ளே போனாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ரூமர்ஸ்லாம் இருக்குது, அந்த டோரை வந்து திறந்தால் இந்த ஸ்னேக் வந்து இது பண்ணும், பாம்பு வந்து அவங்கள இது பண்ணும், இது திறக்கவே முடியாது, உள்ளே பாம்பு இருக்கும். அதெல்லாம் மீறி அந்த சீக்ரெட் சேம்பர்ஸோட 3 பூட்டு போட்டிருக்கு. அதில் அந்த 3 பூட்டையும் அடித்து உடைச்சாங்க. அந்த 3 பூட்டை உடைக்கிறதுக்கே இட் டேக்ஸ் 1 hour. 1 மணி நேரம் ஆயிருக்கு அந்த 3 பூட்டை உடைக்கிறதுக்கு மட்டுமே. அப்போனா பார்த்துங்க, ஆக்சுவலாக திறந்து பார்த்தப்ப உள்ளே வந்து எந்த ஒரு பாம்புமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. ஆக்சுவலாக திறந்து பார்த்துட்டு இப்போ வந்து அதை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இதை உடைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அதனால் வந்து இதை இன்னொரு நாள் நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், அப்போ வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணி எக்ஸாக்ட் வேல்யூ வந்து மக்களுக்கு வந்து வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ இந்த வீடியோவில் அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதான் நம்மளோட வாய்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணி போடுற வீடியோ, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுற வீடியோவே தான். ஏதாவது மிஸ்டேக்ஸோ ஏதாவது இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணுற இதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டெஃபினட்டாக வந்து அடுத்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.